ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மீனவர் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாகவும், இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண அதிமுக எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த போவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். மிகவும் அது கண்டனக்குரியது இந்த சம்பவம். அதுவும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமையும் உள்ள இந்தியர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது நம்முடைய அம்மாவுடைய அரசின் சார்பிலே மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் ஒரு கொடூரமான முறையில் தங்கச்சி மண்டலத்தை சார்ந்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து தங்கச்சி மண்டலத்தை சார்ந்த பிரிஸ்டோ என்ற மீனவர் நெஞ்சில் குண்டுகள் பாய்ந்து தாக்கப்பட்ட நிலையிலும், அதே போன்று இது சம்பவத்தில் இறந்துவிட்ட நிலையிலும், அதே போல் இன்னொருத்தர் ரிஸ்வான் சொல்லிட்டு அவரும் குண்டடிப்பட்டு அந்த காயம்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் உள்ள அந்த நிலை மிகவும் வேதனைக்குரிய செயலாக்குறது. இதுக்கு நான் அம்மா பல முறை சொல்லியிருக்கிறது கச்சத்தீவை மீட்பது தான் ஒரு சிறந்த வழின்னு சொல்லிட்டு, அதுக்காக அம்மா கேஸை போட்டு உறுதியான நடவடிக்கையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாலும், தெளிவாக அம்மா கைட்லைன்ஸ், அதாவது இப்படித்தான் பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அமைதியான முறையில் இருதரப்பு மீனவர்கள் அந்த அந்த இடங்களில் பாக் பையில் தொழில் செய்யணும். அதாவது அதே நேரத்தில் 2வது பாயிண்ட் ஏதாவது அந்த காற்றின் திசை காரணமாக, வேகம் காரணமாக திசை மாற மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, படகுகள் பிடிக்கப்படக்கூடாது, சுடக்கூடாது, தாக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிவிட்டு, அப்புறம் டெக்னாலஜி இந்த இடத்துல மீன்கள் அந்த இடத்துல மீன் கிடையாது ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவு அது பார்த்தீங்கன்னா இருதரப்பு மீனவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சில பாயிண்ட்ஸுங்க அதில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் அக்ரிமெண்ட் ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற அது நேற்று கூட சொன்னது அம்மாவுடைய 2011 ஆட்சி காலத்தில் அப்போ சுடப்பட்ட சம்பவம் தவிர அம்மாவுடைய ஆட்சியில் எந்த விதமான ஒரு துப்பாக்கி சூடு 2011 தான் நடந்தது. 2011க்கு பிறகு பார்த்திங்கன்னா எப்போ நடக்கலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடந்தது என்பது ஒரு மிகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை தெளிவான உறுதிப்பாடில் இருக்குது. அதனால் அம்மாவுடைய அரசு எப்போதுமே மீனவர் பக்கம்தான். மீனவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான். அது விவசாயியாக இருந்தாலும் சரி, மீனவராக இருந்தாலும் சரி, நெசவாளாக இருந்தாலும் தொழிலாளரும் சரி, அவர்கள் பக்கம்தான் அம்மாவுடைய அரசு. அதனால் இதில் அவருடைய கருத்து எந்த அளவுக்கு அவர்கள் முன்மொழிகிறாங்களோ அந்த கருத்தெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் முன்மொழிந்து அம்மா பல முறை பிஎம் பார்க்கும்போது அது அழுத்தம் கொடுத்துருக்காங்க. நேர்லேயே கடிதம் மூலமாக அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கேயும் நம்ம புது அமைச்சரவை பதவியேற்று மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் எல்லாம் நாங்களாம் சென்று பிரதமரை கூட முதலமைச்சர் பார்த்து அழுத்தம் கொடுத்து ஒரு 1600 கோடிக்கு நம்ம மீனவர் நல்வாழ்வுக்கும் கேட்டிருக்கோம். இதை மாதிரி எவ்வளோ அதிகமான அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது. தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். நம்முடைய எம்பிஸ் எல்லாம் அங்கே பார்லிமெண்ட்டில் போயிட்டு அதெல்லாம் நிச்சயமாக ரைஸ் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துக்கும் இப்போ நேற்று இரவு 12 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த மாதிரி சம்பவத்தை அவர் மிகவும் வேதனை அடைந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கு இன்னும் என்னென்ன அழுத்தம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அழுத்தம் தருவதற்கு அரசும் தயாராக இருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது நிவாரணம் என்பது பார்த்திங்கன்னா முழுமையான அளவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றிடும். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் உயிர் நம்ம காப்பாற்றணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் முழுமையான அளவுக்கு தடுக்கப்படுவதற்கு இன்னும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக மீனவர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம்.